கதை கதையாய் கதைக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களுடன் கதைத்துக் கொண்டிருப்பது ராகவி. பொன்னியின் செல்வன் பாகம் 5, தியாக சிகரம், அதிகாரம் 29, சந்தேக விபரீதம். பொன்னியின் செல்வர் அரண்மனைக்கு உள்ளே சென்ற பிறகு காலாந்தக கண்டர் அரண்மனை வாசலில் வந்து சேர்ந்து கொண்டிருந்த வேளக்கார படை வீரர்களை நெருங்கினார். இது என்ன கூச்சல்? அரண்மனைக்குள்ளே சக்கரவர்த்தி நோயுடன் படுத்திருப்பது உங்களுக்கு தெரியாதா? கோட்டையை சுற்றி பகைவர் படை சூழ்ந்திருப்பது தெரியாதா என்று கடுமை துணிக்கும் குரலில் கேட்டார். வேளக்கார படையின் தலைவன், ஐயா, கோட்டையை சூழ்ந்திருப்பவர்கள் பகைவர்கள் தானா? கொடும்பாளூர் பெரிய வேளா நமக்கு பகைவரானது எப்படி என்று கேட்டான். சின்ன பழுவேட்டரர் பொங்கி வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு, அதை அவரிடம்தான் கேட்க வேண்டும். பகைவர் இல்லை என்றால் எதற்காக சைன்யத்துடன் வந்து கோட்டையை முற்றுகையிட்டிருக்கிறார் என்று கேட்டார். சின்ன இளவரசரை சிம்மாசனத்தில் ஏற்றி முடிசூட்டுவதற்காக என்று கேள்விப்படுகிறோம் என்றான் வேளக்கார படைத்தலைவன். அது உங்களுக்கெல்லாம் சம்மதமா என்று சின்ன பழுவேட்டரர் கேட்டார். வேளக்கார படைத்தலைவன் தன் வீரர்களை திரும்பி பார்த்து, நீங்களே சொல்லுங்கள் என்றான். வீரர்கள் உடனே சம்மதம் சம்மதம், பொன்னியின் செல்வர் வாழ்க, ஈழம் கொண்ட இளவரசர் வாழ்க என்று கோஷித்தார்கள். இம்முறை அந்த கோஷம் முன்னைவிட அதிக வலுவுடையதா இருந்தது. சின்ன பழுவேட்டரின் முகம் சிவந்தது, மீசை துடித்தது. ஆயினும் பல்லை கடித்துக் கொண்டு, முடிசூட்டுவது பெரிய வேளாரின் இஷ்டத்தை பொறுத்ததா அல்லது உங்கள் விருப்பத்தை பொறுத்ததா? சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு மதிப்பு ஒன்றும் இல்லையா என்று கேட்டார். வீரர்களின் ஒருவன், தளபதி, சக்கரவர்த்தி சௌக்கியமா இருக்கிறாரா? நிச்சயம்தானா என்று கேட்டான். இது என்ன கேள்வி என்று காலாந்தக கண்டு சீறினார். சக்கரவர்த்தியை பற்றி ஊரில் ஏதேதோ வதந்தி பரவி இருக்கிறது. நாங்களும் அவரை இன்று பார்க்க முடியவில்லை. அதனால் அவருடைய சுகத்தை பற்றி எல்லாரும் மிக்க கவலை அடைந்திருக்கிறோம் என்று வேளக்கார படை வீரர்களின் தலைவன் கூறினான். சக்கரவர்த்தி நீங்கள் பார்க்க முடியாத காரணம் முன்னமே நான் சொல்லவில்லையா? சக்கரவர்த்தியின் மனக்குழப்பம் இன்று அதிகமா இருந்தது. யாரையும் பார்ப்பதற்கு அவர் விரும்பவில்லை. சபா மண்டபத்துக்கு வருவதற்கும் மறுத்துவிட்டார். சக்கரவர்த்தியின் மனக்குழப்பத்திற்கு காரணம் என்ன? ஏன் எங்களுக்கு தரிசனம் அளிப்பதற்கு மறுக்க வேண்டும்? நாங்கள் அதையாவது தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? நல்லது, சொல்கிறேன். ஈழத்துக்கு சென்றிருந்த இளவரசரை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருந்ததுதான் சக்கரவர்த்தியின் கவலை அதிகமானதற்கு காரணம். இப்போது இளவரசரே வந்து விட்டபடியால் இளவரசரை நாங்கள் பார்க்க வேண்டும், நன்றாக வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும் என்று அந்த படையினரில் ஒருவன் கூறினான். ஆமாம், பார்க்க வேண்டும், ஈழம் கொண்ட இளவரசர் வாழ்க என்று எல்லாரும் சேர்ந்து கூவினார்கள். இளவரசர் முதலில் சக்கரவர்த்தியை தரிசிக்க வேண்டுமல்லவா? பிறகு இஷ்டப்பட்டால் உங்களையும் வந்து பார்ப்பார். நிச்சயம்தானா? ஒருவேளை பாதாள சிறைக்கு அனுப்பப்படுவாரா? வேறொரு நாளாக வேறொரு சந்தர்ப்பமாக இருந்தால் வேளக்கார படையினர் இவ்வளவு துடுக்காக பேசியதற்கு சின்ன பழுவேட்டரின் வீரர்கள் அவர்கள் மீது போர் தொடுத்திருப்பார்கள். பெரிய ரகளையாக போயிருக்கும். ஆனால் இளவரசரின் திருமுகத்தை சற்று முன் பார்த்த காரணத்தினாலோ என்னமோ காலாந்தக கண்டரின் வீரர்களும் மௌனமாக நின்று கொண்டிருந்தார்கள். சின்ன பழுவேட்டரையருடைய கை அவருடைய உடைவாளை நாடியது. மேற்கண்டவாறு கேட்ட வீரனை ஒரே வெட்டில் வெட்டி கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு கணம் எண்ணினார். உடனே அந்த கோபத்தை சமாளித்துக் கொண்டு உரத்த சிரித்தார். இவன் கேட்ட கேள்வி உங்கள் காதிலெல்லாம் விழுந்ததல்லவா? இளவரசர் பாதாள சிறைக்கு அனுப்பப்படுவாரா என்று கேட்கிறான். நல்லது, இளவரசரை சிங்காசனத்தில் ஏற்றி முடிசூட்டுவதோ பாதாள சிறைக்கு அனுப்புவதோ என்னுடைய அதிகாரத்தில் இல்லை. சக்கரவர்த்தி விருப்பத்தின்படி நடக்கும். இளவரசரை பாதாள சிறைக்கு கொண்டு போவதாயிருந்தாலும் இந்த வழியேதான் கொண்டு போக வேண்டும். அப்போது நீங்கள் அவரை பார்த்துக் கொள்ளலாம் என்று காலாந்தக கண்டர் கண்களில் கனல் பறக்க கூறிவிட்டு அரண்மனை பக்கம் திரும்பினார். வீரர்கள் மீண்டும் கோஷமிட்டதையும் பொருட்படுத்தாமல் அரண்மனை முன்வாசலை நோக்கி சென்றார். அங்கே வாசற்படிக்கு அருகில் பூங்குழலி தன்னந்தனியாக நின்று கொண்டிருப்பதை கண்டார். பெண்ணே, நீ ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? உன்னை உள்ளே வரவேண்டாம் என்று தடுத்து விட்டார்களா என்று கேட்டார். என்னை யாரும் தடுக்கவில்லை, நானாகவே நின்று விட்டேன் ஐயா என்றாள் பூங்குழலி. ஏன்? வெகு நாட்களுக்கு பிரிந்திருந்த தந்தையும் மகனும் சந்திக்கும் வேளையில் எனக்கு என்ன அங்கே வேலை? போகட்டும், நீயாவது சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகிறாய். அந்த மட்டில் சந்தோஷம். நம்புவது மட்டுமல்ல, சக்கரவர்த்தி சௌக்கியமா இருப்பதை கண்ணாலேயே பார்த்துவிட்டுதான் திரும்பி வந்தேன். அதோ நிற்கிறார்களே அந்த வேளக்கார படையினரிடம் நீ பார்த்ததை சொல். அவர்கள் சந்தேகப்படுவதாக தோன்றுகிறது என்றார். அவர்களுடைய சந்தேகத்துக்கு இந்த நிமிஷம் வரையில் ஆதாரம் இல்லை. அடுத்த நிமிஷம் அது உண்மையாகாது என்று யார் சொல்ல முடியும்?
பெண்ணே, நீயும் சேர்ந்து என்னை கலவரப்படுத்த பார்க்கிறாயா? உங்கள் எல்லாருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்டார். தளபதி, என்னை பலர் பைத்தியம் என்று சொல்வதுண்டு, நானே என்னை பைத்தியம் என்று சொல்லிக் கொள்வதும் உண்டு. ஆனால் இந்த பைத்தியத்தின் யோசனையை கேட்டபடியால் தான் இன்று இளவரசர் இந்த கோட்டைக்குள் அபாயம் என்று புக முடிந்தது. சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் போதே அவரை சந்திக்கவும் முடிந்தது. ஆஹா, இது என்ன? சக்கரவர்த்தியின் உயிருக்கு நீயும் கேடு வைக்கிறாய் போலிருக்கிறதே. மூட ஜனங்களும் முட்டாள் ஜோசியர்களும் உளறுவதை கேட்டு நீயும் பிதற்றுகிறாயா? அல்லது உனக்கு வேறு ஏதேனும் தெரியுமா? ஜனங்களும் ஜோதிடர்களும் மட்டும்தானா கெடு வைத்திருக்கிறார்கள்? தங்கள் தமையனால் சொல்லி அனுப்பிய செய்தியை சற்று முன் கேட்டீர்களே, அது உண்மை என்பது என்ன நிச்சயம் என்றார் காலாந்தக கண்டர். தளபதி, கொடும்பாளூர் இளவரசி எதற்காக பொய் சொல்ல வேண்டும்? யார் கண்டது? அடுத்தாற்போல் சிங்காதனம் ஏறி பட்ட மகிழ்ச்சியாகும் ஆசை இருக்கலாம். தளபதி, நானும் அப்படித்தான் எண்ணியிருந்தேன். இளவரசி இன்று காலையில் செய்த சபதத்தை கேட்ட பிறகு என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன் என்றாள் பூங்குழலி. பெண்ணே, ஒருவேளை உனக்கே அத்தகைய ஆசை இருக்கிறதா என்ன என்று கேட்டுவிட்டு சின்ன பழுவேட்டரர் லேசாக நகைத்தார். தளபதி, உண்மையில் நான் பைத்தியக்காரிதான். தங்களிடம் பேச நின்றேன் அல்லவா என்று கூறிவிட்டு பூங்குழலி திரும்பி போக எத்தினாள். காலாந்தக கண்டரிடம் உடனே ஒரு மாறுதல் காணப்பட்டது. பெண்ணே, கோபித்துக் கொள்ளாதே, நீ சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு போ என்றார். பூங்குழலி மறுபடியும் திரும்பி, ஆம், சொல்லத்தான் வேண்டும். இல்லாவிடில் பின்னால் நானும் வருத்தப்படுவேன், தாங்களும் வருந்தும்படி நேரிடும். ஐயா, சக்கரவர்த்தியின் உயிருக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்தால் நாடு நகரமெல்லாம் தங்கள் பேரிலேதான் பழி சொல்லும். தங்களுடைய வீரர்களை கூட சொல்லுவார்கள் என்றாள். சின்ன பழுவேட்டரின் முகம் சுருங்கியது. அப்படி ஏதாவது நேர்ந்து விட்டால் மற்றவர்கள் பழி சொல்லும் வரையில் காத்திருக்க மாட்டேன். பழி சொல் காதில் விழுவதற்குள்ளே என் உயிர் பிரிந்துவிடும். இந்த வேளக்கார படையினர் துர்கா பரமேஸ்வரி கோயிலில் சத்தியம் செய்த போது எல்லாருக்கும் முதலில் சத்தியம் செய்து வழிகாட்டியவன் நான் என்றார். அதில் என்ன பயன்? சோழராஜும் சக்கரவர்த்தியும் இழந்து ஒரு மகாவீரரும் இழந்துவிடும். அதை காட்டிலும் முன்ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதல்லவா? பெண்ணே, நான் முன்ஜாக்கிரதையாக இல்லை என்றா சொல்லுகிறாய்? இதோ இந்த அரண்மனையை சுற்றி இவ்வளவு வீரர்கள் கண் கொட்டாமல் நின்று காத்து வருகிறார்களே, எதற்காக? முதன் மந்திரி அனிருத்தர் கூட நான் அறியாமல் அரண்மனைக்குள்ளே போக முடியாது, தெரியுமா? தெரியும் தளபதி, ஆனால் அரண்மனைக்குள்ளே இருந்தும் அபாயம் வரலாம் அல்லவா? என்ன பிதற்றல்! அரண்மனை பெண்கள் சக்கரவர்த்திக்கு விஷம் கொடுத்து விடுவார்கள் என்றா சொல்லுகிறாய்? அல்லது ஒருவேளை இப்போது இளவரசரன் உள்ளே போனாலே அந்த பெண், அந்த கொடும்பாளூர் பெண்ணின் பேரில் சந்தேகப்படுகிறாயா என்றார். தெய்வமே, அந்த சாது பெண்ணின் பேரில் சந்தேகப்படுகிறவர்களுக்கு நல்ல கதி கிடைக்காது. அவளுக்கு அவ்வளவு சாமர்த்தியமும் இல்லை. ஐயா, இந்த அரண்மனைக்குள் வருவதற்கு சுரங்கப்பாதை ஒன்று இருக்கிறதல்லவா? சின்ன பழுவேட்டரர் திடுக்கிட்டு, பெண்ணே, அதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எப்படி தெரியும்? 3-4 பேரை தவிர அந்த பாதையை பற்றி யாருக்கும் தெரியாதே. தெரிந்தவர்கள் உயிரோடு திரும்பி போக முடியாதே என்று பரபரப்புடன் கேட்டார். தளபதி, அதை பற்றி இன்று அதிகாலையிலே தான் நானும் தெரிந்து கொண்டேன். அங்கே கையில் கூறிய எரிவேலுடன் பாண்டிய நாட்டு சதிகாரன் ஒருவன் ஒளிந்து கொண்டிருப்பதையும் பார்த்தேன். கடவுளே, இது என்ன பயங்கரமான வார்த்தை சொல்லுகிறாய்? அந்த பாதை எங்கே போய் முடிகிறது என்று தெரியுமா? பொக்கிஷ நிலவரை வழியாக போகிறது என்றாள் பூங்குழலி. ஆஹா, நீ சொல்லுவது உண்மையாக இருக்கலாம். மனித பெண் உருக்கொண்ட அந்த மாய மோகினின் வேலைதான் இது. என் தமையனை அடிமை கொண்ட பெண் பேயின் வேலைதான் இது. ஐயோ, எத்தனை தடவை நான் எச்சரித்தேன். பெண்ணே, நீ சொல்லுவது சத்தியமா? நீயே பார்த்தாயா? அந்த பாதை இருக்குமிடம் உனக்கு எப்படி தெரிந்தது? என் அத்தை இன்று காலையில் அழைத்து போன போது தெரிந்தது. அவள் யார் உன் அத்தை? முதன் மந்திரியின் கட்டளையின் பேரில் தாங்கள் அனுப்பிய பல்லக்கில் கோடிக்கரையிலிருந்து கொண்டு வரப்பட்டவள் தான். ஐயா, நாம் இதை பற்றி மேலும் இங்கே பேசிக்கொண்டே இருக்கும் போது, உண்மைதான், நான் உடனே பெரிய பழுவூர் அரண்மனைக்கு போய் வேண்டிய ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன். அதற்குள் நான் இந்த பக்கத்து முனையில் நின்று பார்த்துக் கொள்கிறேன். ஆஹா, உன்னை நான் எப்படி நம்புவது? நீ அந்த பாண்டிய நாட்டு சதிகாரர்களுக்கு உடந்தையானவள் இல்லை என்பது என்ன நிச்சயம்? என்னை போக்கு காட்டு ஏமாற்றிவிட்டு, தளபதி, அப்படியானால் என்னிடம் தாங்களும் வாருங்கள். ஒரு தீவர்த்தி எடுத்துக்கொண்டு வாருங்கள். 2 பேருமாக போய் பார்ப்போம். போகும்போது எனக்கு தெரிந்த மற்ற விவரங்களையும் சொல்லுகிறேன். சின்ன பழுவேட்டரர் உடனே வாசற் பக்கம் சென்று தமது வீரர்களில் சிலரை அழைத்து அவர்களிடம் ஏதோ சொன்னார். அவர்கள் பழுவூர் அரண்மனைக்கு போகிறார்கள் என்று பூங்குழலி ஊகித்துக் கொண்டாள். வீரர்களின் ஒருவன் கையில் பிடித்திருந்த தீவர்த்தியை கோட்டை தளபதி வாங்கிக் கொண்டு வந்தார்.
பெண்ணே, வழிகாட்டி செல். நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா என்று பார்த்து விடுகிறேன் என்றார் காலாந்தக கண்டர். அப்போதும் அவர் மனத்தில் பூங்குழலியை பற்றி சந்தேகம் தீரவில்லை. இந்த பெண் பொய்யும் புனை சுருட்டும் சொல்லி தன்னை ஏமாற்ற பார்க்கிறாளோ என்னமோ, சுரங்கப்பாதையை பற்றி தன் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறாளோ என்னமோ, அதன் வழியாக கொடும்பாளூர் ஆட்களை கோட்டைக்குள் விடுவதற்கு இது ஒரு சூழ்ச்சியோ என்னமோ. அப்படியெல்லாம் தன்னை எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. இவள் அத்தகைய உத்தேசத்துடன் தன்னை அழைத்து போனால் இவளுக்கு சரியான தண்டனை விதிக்க வேண்டும். பெரிய பழுவேட்டரையரை போல் நான் கூட ஏமாந்து விடுவேனா என்ன? எல்லாவற்றுக்கும் இவள் முன்னால் போகட்டும். சுரங்கப்பாதை இவளுக்கு தெரியும் என்பது உண்மைதானா என்று முதலில் தெரிந்து கொள்ளலாம். பிறகு அங்கே சதிகாரர்கள் ஒளிந்திருப்பது உண்மைதானா என்று அறியலாம். அது உண்மையாயிருந்தால் கடவுளே, எத்தகைய ஆபத்து! நல்ல வேளையாக அதை தடுப்பதில் கஷ்டம் ஒன்றுமில்லை. பொந்தில் ஒளிந்திருக்கும் நரியை பிடிப்பது போல் பிடித்து கொன்று விடலாம். இவ்வாறு எண்ணமிட்டு கொண்டு சின்ன பழுவேட்டரையர் பூங்குழலிக்கு பின்னால் நடந்தார். அவளுடைய நடையில் இருந்த வேகத்தை குறித்து அதிசயப்பட்டார். ஆம், பூங்குழலின் உள்ள பரபரப்பு அப்போது உச்ச நிலையை அடைந்திருந்தது. அதற்கு தகுந்தாற்போல் அவளுடைய நடையும் துரிதமாய் இருந்தது. பூங்குழலின் வாழ்க்கையில் சில காலமாகவே அபூர்வமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் அன்றைக்கு நிகழ்ந்தவை போல் அதற்கு முன் என்றும் நடந்ததில்லை. அதிகாலை அவளை தூக்கத்திலிருந்து அத்தை தொட்டு எழுப்பினாள். அவர்கள் படுத்திருந்த அந்த புறத்தில் மேல்மச்சு பலகனில் கோரமான முகம் ஒன்று தெரிந்தது. உடனே அது மறைந்தது. மந்தாகினி சத்தம் செய்யாமல் எழுந்து பூங்குழலியும் அழைத்துக் கொண்டு மூடியிருந்த சிற்ப மண்டபத்துக்குள்ளே சென்றாள். மேல்மச்சு பலகனியில் பார்த்த அதே பயங்கரமான முகம் ராவணனுடைய தலைகளுக்கும் அவன் கைகளினால் தாங்கிக் கொண்டிருந்த கைலேங்கரிக்கும் நடுவில் ஒரு கணம் தெரிந்து மறைந்தது. இருவரும் அச்சிலையின் அருகில் சென்று பார்த்தார்கள். ராவணன் தலைகளுக்கு இடையே சுரங்க வழி ஒன்று ஆரம்பமாகி செல்கிறது என்று பூங்குழலி அறிந்தாள். மந்தாகினி முதலிலும் பூங்குழலி அவளை தொடர்ந்தும் அச்சுரங்க பாதையில் இறங்கி சென்றார்கள். பூங்குழலிக்கு முதலில் கண்ணே தெரியவில்லை. அத்தகைய அந்தகாரம் சுரங்கப்பாதையில் குடிக்கொண்டிருந்தது. அத்தையின் கையை பிடித்துக் கொண்டு தட்டு தடுமாறித்தான் போனாள். பாதையிலிருந்து சில படிகள் ஏறியதும் ஒரு மண்டபத்துக்குள் இருவரும் வந்து விட்டதாக தோன்றியது. அங்கேயும் இருளாகத்தான் இருந்தது. கையினால் தடவி பார்த்து கொண்டு தூண்களிலும் சுவர்களிலும் முட்டிக்கொள்ளாமல் போவதே கஷ்டமா இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் மேலே எங்கிருந்தோ சிறிய பலகனையின் வழியாக சொற்ப வெளிச்சம் வர தொடங்கியதும் பொழுது நன்றாக பொழுந்திருக்க வேண்டும் என்று பூங்குழலி ஊகித்தாள். அத்துடன் அவர்கள் சுற்றி அலைந்து கொண்டிருப்பது பொக்கிஷ நிலவரை என்பதையும் தெரிந்து கொண்டாள். ஆனால் மந்தாகினி அத்தை எந்த மனிதனை தேடிக்கொண்டு வந்தாலோ அவன் அகப்படுவான் என்று தோன்றவில்லை. இருள் சூழ்ந்த அந்த நிலவரையில் ஒளிந்து கொள்வதற்கு எத்தனையோ இடங்கள். அவன் எங்கே ஒளிந்திருக்கிறானோ என்னமோ. நாம் அவனை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அவன் நம்மை கண்டுபிடித்து பின்புறமாக வந்து குத்தி கொன்றாலும் கொன்றுவிடலாம். இந்த நிலவரையில் கேள்வி முறை ஒன்றும் இராது. பூங்குழலி இப்படி எண்ணமிட்டுக் கொண்டிருந்த போது மந்தாகினி அவளுடைய அபூர்வமான குரலில் மானிட குரல் என்றோ பிராணியின் குரல் என்றோ கண்டுபிடிக்க முடியாத குரலில் கூச்சலிட்டாள். அதைத் தொடர்ந்து பீதி நிறைந்த ஒரு மனித குரல் ஓலமிட்டது. நிழல் போன்ற உருவம் ஒன்று தடதடவென்று ஓடியது. பலகணியில் முகத்தை காட்டிய மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று பூங்குழலி தீர்மானித்துக் கொண்டாள். அத்தையின் குரலை கேட்டு அவன் பேயோ பிசாசோ என்று பயந்து ஓடினாள் என்று பூங்குழலி அறிந்தாள். இந்த எண்ணம் அவளுக்கு சிரிப்பை உண்டாக்கியது. சிறிது நேரத்துக்கு ஒரு முறை மீண்டும் மந்தாகினி அத்தை அந்த மாதிரி குரல் கொடுத்து அம்மனிதனை அங்கும் இங்கும் தெருக்கிட்டு ஓடி அலையும்படி செய்தாள். கடைசியாக அவன் ஓடிப்போய் மரக்கதவு ஒன்றில் மோதிக்கொண்டான். பிறகு அக்கதவை தடதடவென்று தட்டினான். விட்டு விட்டு 4-5 தடவை தட்டினான். பின்னர் கதவு திறந்தது. திறந்த இடத்தில் பெண் ஒருத்தி நிற்பது தெரிந்தது. அவளிடம் அம்மனிதன் ஏதோ கூறினான். அந்த பெண் சிறிது தயங்கியதாகவும் அம்மனிதன் அவளை பயமுறுத்தியதாகவும் தோன்றியது. பிறகு அவள் திரும்பி போனாள். மனிதன் கதவின் அருகிலே நின்று எட்டி பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பெண் கையில் ஒரு விளக்குடன் வந்து சேர்ந்தாள். இருவரும் நிலவரைக்குள் நுழைந்தார்கள். மந்தாகினி பூங்குழலியின் கையை பிடித்து அழைத்து சென்று ஒரு பெரிய தூணின் மறைவில் நின்று கொண்டாள். விளக்கு வெளிச்சத்தில் அந்த மனிதனுடைய முகத்தோற்றத்தை அவர்கள் நன்றாக பார்த்து கொண்டார்கள். அந்த மனிதனும் விளக்கு கொண்டு வந்த பெண்ணும் நிலவரையின் உட்பகுதிக்கு சென்றார்கள். பேயாவது பிசாசாவது நன்றாக பீதி அடைந்து போயிருக்கிறார். இவ்வளவு பயந்தவன் இம்மாதிரி காரியத்துக்கு ஏன் வர வேண்டும் என்று அந்த பெண் கேட்டது பூங்குழலியின் காதில் நன்றாக விழுந்தது. எந்த மாதிரி காரியம் என்பது அவ்வளவாக நன்றாக பூங்குழலிக்கு விளங்கவில்லை. இழுத்துக்கொண்டு போய் திறந்திருந்த கதவின் வழியாக வெளியேறினார்கள். நடைபாதையை குறுக்கே நடந்து கடந்து ஒரு பெரிய தோட்டத்துக்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள். அங்கே ஏகாந்தமான ஒரு இடத்தில் மந்தாகினி பூங்குழலியிடம் தான் சொல்ல வேண்டியதை சமிங்கை பாஷையினால் தெரிவித்தாள். என்னுடைய அந்திய காலம் நெருங்கிவிட்டது. நான் கடைசியாக கண்ணை மூடுவதற்குள்ளே இளவரசனை ஒரு முறை பார்க்க வேண்டும். நீ போய் இச்செய்தியை சொல்லி அவனை கையோடு அழைத்து வர வேண்டும் என்பதுதான் அச்செய்தி. பூங்குழலி அவளுடைய அத்தையிடம் கொண்டிருந்த அன்பு நாம் நன்கு அறிந்ததே. அம்மாதிரி சமயத்தில் அவளை விட்டுவிட்டு போகவும் பூங்குழலிக்கு மனம் வரவில்லை. அவள் வார்த்தையும் தட்டவும் இயலவில்லை.
எனினும் அதே சமயத்தில் பொன்னியின் செல்வரை பார்ப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் என்னும் எண்ணம் அவளை உடனே முடிவுக்கு வரும்படி செய்தது. அத்தேடம் விடைபெற்றுக் கொண்டு சென்றாள். தோட்டத்தின் மதில் ஏறி குதித்து அப்பால் சென்று தஞ்சை நகரின் கோட்டை வாசலை அடைந்தாள். அங்கே ஆழ்வார்க்கடியானை சந்தித்தாள். அவனும் முதன்மந்திரின் ஆகையினால் பொன்னியின் செல்வரை பார்ப்பதற்காகவே போவதாக அறிந்தாள். அந்த வீர வைஷ்ணவனுடைய உதவியினால் அவளுடைய பிரயாணமும் சௌகரியமாக நடந்தது. அன்றைக்கு அதிர்ஷ்டம் நெடுகிலும் அவள் பக்கம் இருந்தது. குடந்தை ஜோதிடர் வீட்டின் வாசலில் இளைய பிராட்டின் ரதத்தை அவர்கள் கண்டார்கள். இளவரசரை பற்றி குந்தவை தேவிக்கு ஏதேனும் செய்தி தெரிந்திருக்கலாம் என்று எண்ணி விசாரிப்பதற்காக ஜோதிடர் வீட்டில் நுழைந்தார்கள். அங்கே பெரிய பழுவேட்டரின் வாய்மொழியினால் பாண்டிய நாட்டு சதிகாரர்களை பற்றி அறிய நேர்ந்தது. பொக்கிஷ நிலவரையில் ஒளிந்திருந்தவன் அந்த சதிகாரர்களில் ஒருவன்தான் என்பதை பூங்குழலி நிச்சயித்துக் கொண்டாள். அதே சமயத்தில் இளவரசருக்கும் சதிகாரர்களினால் அபாயம் ஏற்படலாம் என்று அறிந்து அவள் உள்ளம் வேதனைப்பட்டது. வானதி செய்த சபதம் அந்த வேதனைக்கு ஒரு பரிகாரமா இருந்தது. இளவரசி வானதியை காப்பாற்ற போன இடத்தில் இளவரசரையும் சந்திக்கலாயிற்று. எல்லாவற்றையும் விட அவளுக்கு திருப்தி அளித்த காரியம் தஞ்சாவூருக்கு போவது பற்றி அவளுடைய யோசனை இளவரசர் ஏற்றுக்கொண்டதுதான். இலங்கையில் தம்மை தெரியப்படுத்திக் கொள்ளாமல் யானை பாகனை போல் அவர் யாத்திரை செய்வதுண்டு என்பதை அவள் அறிந்திருந்தாள். அங்கே சேனாதிபதியும் படை வீரர்களையும் அவர் பிரித்து தன்னை மட்டும் யானை மேல் ஏற்றிக்கொண்டு கடற்கரைக்கு விரைந்து வந்ததையும் அவள் மறந்துவிடவில்லை. எனவே இச்சமயமும் இளவரசர் அதே முறையை கடைபிடித்தால் நல்லது என்றும், அவர் தனியாக போனால் தஞ்சை கோட்டைக்குள் போக இயலாது என்றும், தன்னையும் வானத்தையும் அழைத்து போனால் யானை பாகன் என்று எண்ணி விட்டு விடுவார்கள் என்று சொன்னாள். சமுத்திரகுமாரி, நல்ல யோசனை சொன்னாய். ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு முதன் மந்திரியாக இருக்க நீ தகுந்தவள் என்று இளவரசர் கூறிய மொழிகளை நினைத்து நினைத்து அவள் உள்ளம் பூரித்தது. ஆனால் இவ்விதம் அந்த நிமிஷம் வரையில் அவள் நினைத்தபடியே எல்லாம் நடந்திருந்தும் என்ன உபயோகம்? அவள் எதிர்பார்த்தபடி மந்தாகினி அத்தை சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் இல்லை. அவளை பற்றி அங்கே யாரிடமும் விசாரிக்கவும் கூடவில்லை. என்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்று அத்தை சமிகையினால் அறிவித்ததை எண்ணிய போதெல்லாம் பூங்குழலியின் நெஞ்சு பகீர் என்றது. இவ்வளவு சிரமம் எடுத்து சாதுரியமாக பேசி இளவரசரை இங்கே அழைத்து வந்தது என்ன பயன்? அத்தையை காணவில்லையே. அவள் நெஞ்சு துடித்துடுத்தது. நிலவரையிலே இன்னும் இருக்கிறாள் என்று தோன்றியது. ஒருவேளை இந்த பாதக சதிகாரனால் அங்கேயே கொல்லப்பட்டிருக்கிறாளோ என்று எண்ணிய போது அவள் நெஞ்சு பிளந்தே போயிற்று. சுரங்கப்பாதை வழியாக நிலவரைக்குள் போய் பார்க்க விரும்பினாள். ஆனால் அரண்மனையில் அப்போது இளவரசரின் வரவு காரணமாக ஒரே கோலாகலமாய் இருந்தது. குறுக்கும் நெடுக்குமாக பெண்கள் போவதும் வருவதுமாய் இருந்தது. கூட்டம் கூட்டமாக வந்து சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையை எட்டி பார்த்துவிட்டு போன வண்ணமா இருந்தார்கள். இதற்கிடையில் தான் மட்டும் அந்த பழைய சிற்ப மண்டபத்திற்குள் தனியாக போவதை யாராவது பார்த்தால் என்ன நினைத்துக் கொள்வார்கள்? அந்த சதிகாரன் ஒருவேளை இன்னமும் அங்கே இருந்தால் தான் அவனிடம் தனியாக போய் அகப்பட்டுக் கொள்வது உசித்தமில்லை. எத்தனையோ நெஞ்சு துணிவுள்ள பூங்குழிக்கும் இந்த இருளடந்த பொக்கிஷ நிலவரை சிறிது பயத்தை அளித்தது. ஆகையினாலேயே சின்ன பழுவேட்டரிடம் சொல்லி அவரையும் அழைத்துக் கொண்டு போய் நிலவரையில் தேடி பார்க்க தீர்மானித்தாள். காலாந்தக கண்டரோடு வாதம் செய்து அவர் மனத்தை திருப்பி அழைத்து போவதற்கு சிறிது அவகாசம் ஆகிவிட்டது. அதை நினைத்துத்தான் அவள் இப்போது மிக விரைவாக நடந்தாள். விரைவில் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று அவளுடைய உள்ளுணர்ச்சி கூறியது. அதனால் தனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தாலும் பாதகமில்லை, அத்தைக்கு ஒன்றும் நேரக்கூடாது என்று மனப்பூர்வமாக விரும்பினாள். சிற்ப மண்டபத்துக்குள் பிரவேசிக்கும் சமயத்தில் அரண்மனை மாடத்திலிருந்து ஏதோ கரிய நிழல் விழுவது போல இருந்தது. சுவர் ஓரமாக ஒரு உருவம் போவது போல் இருந்தது. அவை உண்மையா அல்லது பிரமையா என்று பார்த்து தெளிவதற்காக சற்று நின்றாள். பெண்ணே, ஏன் நிற்கிறாய்? பொய் வெளிப்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறாயா என்று சின்ன பழுவேட்டரர் கூறியது காதில் விழுந்ததும் மேலே விரைந்து நடந்தாள். சிற்ப மண்டபத்துக்குள் சென்றதும் ராவணன் தலைகளுக்கும் கைலேயங்கிரிக்கும் நடுவில் இருந்த துவார வாசலை பூங்குழலி சின்ன பழுவேட்டருக்கு சுட்டி காட்டினாள். சரிதான், இறங்கு முதலில் என்றார் கோட்டை தளபதி. ஏனோ பூங்குழலிக்கு தயக்கம் உண்டாயிற்று. அவள் உடம்பு நடுங்கிற்று. அதே சமயத்தில் கிரீக் என்று அமானுஷ்யமான குரல் ஒன்று ஓலமிடும் சத்தம் கேட்டது. அது தன்னுடைய அத்தை மந்தாகினியின் குரல் என்பதை உடனே உணர்ந்து கொண்டாள். அந்த ஓலக்குரல் அரண்மனைக்குள்ளே சக்கரவர்த்தி படுத்திருக்கும் அறையிலிருந்து வருகிறது என்பதையும் அறிந்தாள். உடனே அவளுடைய தயக்கம் தீர்ந்துவிட்டது. சின்ன பழுவேட்டரை சிறிதும் பொருட்படுத்தாமல் அரண்மனை அந்தப்புறத்தை நோக்கி விரைந்து ஓடினாள். மீண்டும் அந்த பயங்கர ஓலக்குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. சக்கரவர்த்தி படுத்திருந்த அறைக்குள் அவள் பிரவேசித்த போது அங்கே தோன்றிய காட்சி அவள் உள்ளத்தில் ஒரு பெரிய சித்திர காட்சியை போல் பதிந்தது. சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்த வண்ணம் தமது அருமை குமாரன்
அருள்மொழிவர்மனின் கைகளை தமது கைகளால் பிடித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் இருவருக்கு முன்னால் மந்தாகினி அத்தை நின்று ஓலமிட்டாள். ஒரு பக்கத்தில் வானத்தியும் அவளை மருமகளாக பெறுவதற்கு இருந்த மலையமான் மகளும் நின்று கொண்டிருந்தார்கள். எல்லாரும் வெறி கொண்டவள் போல் கூச்சலிட்ட மந்தாகினியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மேல் மண்டபத்தின் முகப்பிலிருந்து பாய்ந்து வந்து கூறிய வேளை அவர்களில் யாரும் கவனிக்கவில்லை. பூங்குழலி தன் அத்தையை நோக்கி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்றாள். இத்துடன் அதிகாரம் 29 முற்றிற்று. கேட்டு கதைக்கலாம் நிகழ்ச்சியை கேட்டு எங்களை ஆதரிக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மேலும் நன்கொடை மூலம் ஆதரவு அளிக்க விரும்புவோர் www.k2kadaikalam.com என்ற இணையதளத்தின் மூலம் சேர்ப்பிக்கலாம். கேட்டு கதைக்கலாம் அலைவரிசையை உங்கள் உற்றார் உறவினருக்கு பகிர்ந்து மேலும் ஆதரவு அளிக்குமாறு விண்ணப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம்.